வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷூட்டிங்கில் அரைஞ்ச ஹீரோ அவர்கள் பறிபோன கண் பார்வை, இறந்து 2 நாள் ஆனதுக்கப்புறமா மீட்கப்பட்ட ஒரு நடிகையோட உடல், இந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. கடுமையான ஒரு வேகத்தில் அரைஞ்சதுனால அவங்க அந்த இடத்துலேயே மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட முகமும் செயலிழந்து போய் இடது கண்ணில் இருக்கிற நரம்பும் வெடிச்சு போயிடுது. பொதுவாகவே திரைப்பட நடிகர்கள்கிட்ட தவறாமல் கேட்கப்படுற கேள்விகளில் இதுவும் ஒன்றுனே சொல்லலாம். அவங்க நடித்த கதாபாத்திரம் மக்கள்கிட்ட ரொம்ப புகழையும் வெற்றியும் வாங்கி தரும்போது அடுத்தடுத்து வர அனைத்து பட வாய்ப்புகளுமே அதே போன்ற கதாபாத்திர சாயலோடு வரும்னே சொல்லலாம். இந்த மாதிரி தான் சில நடிகர்கள் இது தங்களை குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே சுருக்கிடுறதா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தங்களோட திறமையை பரிசோதித்து வெளிப்படுத்துகிற வாய்ப்பு கிடைக்காம போயிடுது. இதனால் இப்படி யோசிக்கும்போது மற்றவங்க அதை தங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு நிலையற்ற துறை தான் இந்த சினிமா துறை. இது பரவலாக கருதப்படுற ஒரு கருத்து தானே தவிர திரைத்துறையில் வேலை செய்கிறதுக்கு இது ஒரு உறுதி செய்துன்னே சொல்லலாம். அப்படி ஒரு நடிகை தான் லலிதா பவார் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பல திரைப்படங்களில் வெள்ளி கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் வெள்ளி பெண்ணோட எடுத்துக்காட்டாகவே காண்பிக்கப்படுறாங்கன்னே சொல்லலாம். ராம்நாத் சாகரோட ராமாயணத்தில் ஒரு மாந்திராவாக நடிக்கிற வாய்ப்பு லலிதா பவாருக்கு கிடைச்சப்ப அதை ஏற்று அவங்க எந்த குறைபாடும் இல்லாமல் செஞ்சு கொடுத்தாங்க. லலிதா திரைப்படங்களில் எதிர்மறை வேடங்களில் நடிப்பதற்காகவே கேள்விப்பட்டாலும் அவங்க ஒரு மென்மையான இதயம் கொண்ட ஒரு பெண்ணுங்கிறது பல பேருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்காங்க. முகவாதம், அவங்களோட முதல் திருமணம் முறிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறமா ஒரு தனிமையான வீட்டில் தனியாக இறக்குறது வரைக்கும் லலிதாவோட வாழ்க்கையில் ரொம்பவே சோகங்கள் நிறைஞ்சு போன ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கு. 1942ஆம் ஆண்டு அப்போதைக்கு இருக்கிற முன்னணி நடிகர்களில் ஒருத்தரான பவான் தாதாவோட நடித்த ஒரு படப்பிடிப்பில் தான் நடிகை லலிதாவோட முகத்தில் அரைவது போல ஒரு காட்சி எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பொய்யாக அடிப்பதற்கு பதிலாக அவங்க உண்மையாகவே லலிதாவோட கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. பகவான் கடுமையான ஒரு வேகத்தில் அரைஞ்சதுனால லலிதா அவர்கள் அந்த இடத்துல மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட முகம் செயலிழந்து போயிடுதுன்னு, இடது கண்ணில் இருக்கிற நரம்பும் வெடிச்சு போயிடுது. இந்த சம்பவம் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தழும்பை ஏற்படுத்திருச்சுன்னே சொல்லலாம். தூர்தர்ஷனுக்கு கொடுத்த ஒரு பழைய பேட்டியில் 2 வருஷமாக எனக்கு எந்தவித பட வாய்ப்புகளும் இதுக்கப்புறம் கிடைக்காம இருந்திருக்கு, நிறைய படங்கள்ல இருந்தும் நான் நீக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காங்க. ஒரு முன்னணி கதாநாயகியாக தன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி லலிதா அவர்கள் தெளிவாகவே உணர்ந்திருக்காங்க. நடிகை லலிதா முன்னணி நடிகையாக தன்னோட சினிமா வாழ்க்கையை இழப்பதற்கு நிறைய வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சிரமங்களையும் சந்திச்சிருக்காங்க. மக்களே, இந்த நடிகையோட வாழ்க்கை வரலாறு உங்களையும் ரொம்பவே பாதிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.